இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸையோ ஒரு ப்ராடக்ட்டு ஒரு சர்வீஸையோ எதை வேணால் ப்ரொமோட் பண்ணோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா போஸ்டர் சர்ச் ஒட்டுவாங்க, இல்லைன்னா டேம்ப்ளெட்ஸ் கையில் கொடுப்பாங்க, இல்லைன்னா கட் அவுட்ஸு பேனர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிருந்தாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரேடியோ அந்த மாதிரி இது இருந்துச்சு, அதில் போய்ட்டு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மேஜராக பண்ணுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது மவுத் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அது நல்லா இருக்குன்னு நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவேன். அப்படியே அது இதாகிட்டே போகும். இது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ரொம்ப மேஜராக இருந்துச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு இப்போ நவீடேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் எஃபெக்ட் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸு ப்ராடக்ட்டு சர்வீஸு எது வேணால் இருக்கணும், அதை ஆன்லைன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறையா சோஷியல் மீடியாஸ் இதாகிடுச்சு, அண்டு டிவி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் போய் ப்ரமோட் பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்லேருந்து ஏன் மக்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மூவ் ஆனாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூவ் ஆனாங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சோப்பு விற்கிறோம்னு அந்த சோப்பு ஒரு சினிமா நடிகை வச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து சென்னையில் ஒரு மெயினான இடத்துல அந்த சோப்போட அட்வர்டைஸ்மெண்ட் கட் அவுட் வச்சோம்னா, கண்டிப்பாக அதை வைக்கிறதுக்கு நான் சொன்ன ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். ஏன்னா அந்த நடிகை ஹையர் பண்ணிவிட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு ஷூட்ஸ் எடுத்து அந்த கட் அவுட் அந்த இது பண்ணி அதை பண்ணுறதுக்கு 1 லட்சத்தில் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். காஸ்ட் அதிகமாகும். ரெண்டாவது ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல அந்த கட் அவுட் வச்சாச்சு. அந்த கட் அவுட் எத்தனை பேர் பார்க்குறாங்க? உதாரணத்துக்கு 1 லட்சம் பேர் பார்த்தாங்களா, இல்லை 10 லட்சம் பேர் பார்த்தாங்களா, இல்லை 1000 பேர் பார்த்தாங்கன்னா அதை மெஷர் பண்ண முடியாது. அது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் என்னென்னு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் மூணாவது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ சென்னையில் ஒரு பேனர் வச்சுருக்கோம்னா, நம்ம சென்னை அந்த இடத்த சுற்றி ஃபார் எக்ஸாம்பிள் நான் தாம்பரம்ன்ற ஒரு லொக்கேஷன் வச்சுருக்கேன்னா, அந்த தாம்பரத்தை சுற்றி இருக்க ஆடியன்ஸ் மட்டும்தான் அந்த கட் அவுட்டை பார்க்க முடியும். அங்கே வர்றவங்க மட்டும்தான் அந்த பார்க்க முடியும். அதை தாண்டி வைல்டில் ஒரு ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது ரொம்பவே கம்மியாகும். இவ்வளோ பேர் தான் பார்ப்பாங்க. அந்த சென்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தோம்னா அங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் நம்மளால் மீட் பண்ண முடியாது. அங்கே இருக்க ஒரு ஆடியன்ஸை மட்டும்தான் நம்மளால் மேக் பண்ண முடியும். நாள் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். கன்வர்ஷன் மீன்ஸ் இப்போ கட் அவுட் அடிச்சாச்சு, சோப்பு விளம்பரம் கொடுத்தாச்சு, அதை பார்த்து அந்த சோப்பு வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கன்வர்ஷன் ரேட் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் மக்கள் இப்போ நிறையா மூவ் ஆகி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்துருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்லேயே சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்அட்வான்டேஜ் இதாக இருக்கிறதுனால மக்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு மூவ் ஆகிறாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதை சொன்ன மாதிரி காஸ்ட்டு, அதாவது நம்ம சொன்னோம்ல ஒரு கட் அவுட் அடிக்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபா அந்த மாதிரி செலவாகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 500 ரூபா 1000 ரூபா இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸை ஃபோட்டோஷாப், கேன்வா இந்த மாதிரி ரெடி பண்ணி அதை உங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதை பயன்படுத்தி ப்ரொமோட் பண்ணலாம். பெய்டு ப்ரொமோட்டும் பண்ணிக்கலாம். 2000 3000 அமௌண்ட் பே பண்ணி பெய்டு ப்ரொமோட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு இமேஜஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டோம், அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிமிட் சென்னைன்ற ஒரு லொக்கேஷன் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. இதில் அப்படி இல்லை. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். இந்தியா ஃபுல்லாக இருந்தால் இந்தியா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பியூட்டி. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிற மாட்டாங்க.
ஃபஸ்ட் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெல் ப்ளஸ் ஆகணும்னா இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தெரியாதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டில் அவங்க போஸ்ட் போடுறது, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது இதுலேயே இருப்பாங்களே தவிர அவங்க வந்து அந்த மார்க்கெட்டிங் இது பண்ண வரட்டாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம சில நேரங்களில் பார்த்தோன்னா எக்கு தப்பாக காஸ்ட்டு போகும், அது டார்கெட் ஆடியன்ஸை போய் சேர்ந்துருக்காது. அது தெரியாமல் திரும்ப திரும்ப போஸ்ட் போடுவாங்க. இந்த ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து டிஜிட்டல்லே மக்கள் வாங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நமக்கு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஹை காஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம டிஜிட்டல் பண்ணாமல் ட்ரெடிஷ்னலாக தான் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வீடியோ சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் அது ரிலேட்டட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.